தொடர்ந்து இணைவில் இருப்போம். தமிழ் மரபு அறக்கட்டளையிலிருந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இருள் சூழ்ந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வைரஸில் இருந்து அந்த எதிர்மறை உணர்வுகளில் இருந்து நாம் கிரியேட்டிவாக இயல்பாக ஒரு நேர்மறையான எண்ணத்தில் நாம் ஆள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வுகளை தமிழ் மரபு அறக்கட்டையினர் நிகழ்த்தி இருக்கின்றனர். தோழி அவர்களுக்கு எனது நன்றினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் அரசு துறையில் இருந்து கொண்டு அனைத்து மக்களுக்காக இயங்கும் தன் ஆர்வல தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பெண்கள் சிறுவர் நூலகம் ராஜபாளையத்தை பற்றிய உரையை நிகழ்த்த வேண்டும் என்று சுபா கேட்டுக்கொண்டிருந்தார். தோழி சுபாவுக்கு என்னுடைய நன்றி. எந்த ஒரு புதினத்திலோ அல்லது திரைப்படத்திலோ நூலகம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை தொட்டிருக்கிறார்களா, குறிப்பிட்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் அது கண்டிப்பாக ஒரு நூலகத்தில் காதலர்கள் சந்தித்து கொள்வதாக இருக்கட்டும், அல்லது நண்பர்கள் தோழிகள் சந்திக்கொள்வதாக இருக்கட்டும், இல்லை என்றால் ஏதாவது ஒரு சஸ்பென்ஸாக ஒரு பொருள் மறைக்கப்பட்டிருக்கும், அல்லது ஒரு சண்டை காட்சியில் வருவதற்கு அமைதியான இடத்தில் அதை மாறுபடுவது, இது போன்ற ஒரு புனைவை தான் பார்த்திருப்போம். உலகம் முழுக்க இருந்த இலக்கியத்தில் இந்த தமிழ்நாடு அரசு பெண்கள் நூலகம் ராஜபாளையம் என்பதை பற்றி எந்த இலக்கியமும் எந்த திரைப்படமும் எந்த மொழியிலும் பேசப்படவில்லை. அதனால் இது தனித்துவம் மிகுந்தது. ஏனென்றால் புனைவை விட உண்மை எப்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், நம்ப முடியாததாக இருக்கும். ஒரு அரசு நூலகம் அதற்கான விஷயத்தை முதலில் பார்த்து கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் 5 WH and how அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் வேர் வென் அப்படின்னு. ஏன்னா ஒரு இதை எடுக்கிறப்ப என்னென்ன காரணத்தினால, எதற்காக, எந்த இடத்தில் இது நிகழ்ந்தது, எதனால் நிகழ்ந்தது, எதற்காக நிகழ்ந்தது, எப்போது நிகழ்ந்தது என்ற கேள்விகள் அதை சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த கேள்வியை நம் நூலகத்தில் முன்வைப்போம் என்றால் இந்த எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இந்த நூலகம் ராஜபாளையத்தில் 1991 வருடம் ஜனவரி 21 நாள் ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நூலகம் அப்படின்னு சொல்றப்போ இப்போ சமீபமா 2019 ஆண்டில் சிதம்பரத்தில் தில்லை நாயகபுரம் அப்படின்னு நினைக்கிறேன், சசிகலா அப்படிங்கிற அரசு பள்ளியில் பணிபுரியும் ஒரு ஆசிரியை பெண்களுக்காகவே ஒரு நூலகத்தை 2019 செய்தியில் நான் வாசித்த நினைவு இருக்கிறது, ஆரம்பித்திருக்கிறார். 1000 புத்தகங்களுடன் ஆரம்பித்தார் என்னும் செய்தியை பார்த்தேன். ஆனால் நீங்கள் இதுவரை ஒரு நாளிதழிலோ ஒரு புத்தகத்திலோ ஒரு பத்திரிகையிலோ ராஜபாளைய நூலகத்தை பற்றி நீங்கள் வாசித்திருக்கவும் மாட்டீர்கள், கேட்டிருக்கவும் மாட்டீர்கள். சரி, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நூலகம் அப்படின்னு எடுத்துட்டா மைய நூலகம் இருக்கும். இப்போது சென்னையில் கன்னிமரா இருக்குது, தேவனைய பாவாணர் நூலகம் இருக்குது, பிரிட்டிஷ் கவுன்சில் இருக்குது. இப்போது கலைஞர் காலகட்டத்தில் அண்ணா நூற்றாண்டு நினைவாக நூலகம் ஏற்படுத்தியிருந்தாங்க. சரி, இந்த நூலகங்கள் எப்படி இயங்குகின்றன? நாம் வீட்டுக்கு சந்தா கட்டுகிறோம் இல்லையா, நகராட்சிக்கு, அதில் நூலகத்துக்காக என்றே சந்தா கட்டுகிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலிருந்து வரும் ஃபண்டு, அதை வைத்து நூலகம் நடக்கிறது. என்ன நூலகங்கள் எல்லாம் இருக்குது? இப்போ நாம் சொன்னது போல் மைய நூலகம் இருக்கிறது, அப்புறம் கிளை நூலகம் இருக்கிறது, ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், இப்படி பல வகையான நூலகங்கள் இருக்கிறது. 1991 ராஜபாளையத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பெண்களுக்காகவே 1991 ஆரம்பித்து இன்று 2020 ஆகிறது. அப்போ 29 ஆண்டுகளாக ஏன் இங்கிருந்து இந்த கேள்வி முளைத்து கொண்டே இருக்கிறது? அதற்கான காரணத்தை மட்டும்தான் இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். 91 பகுதி நேர நூலகமாக ஆரம்பிக்கும் போது
டிஎல்ஓ அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா 250 உறுப்பினர்கள் வேண்டும், 5 புரவலர்கள் இருக்க வேண்டும். இடம் 5 சென்ட் எங்கேயாவது காட்டினீர்கள் என்றால் அடுத்து உங்களுக்கு இந்த பகுதி நேர நூலகம் கிளை நூலமாக மாற்றப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. 91 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 89 90களிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. எப்படி நடக்க முடியும்? எதனால் இந்த சிந்தனை தோன்றியது? அதற்கு பிறகு யாரெல்லாம் சேர்ந்து இதை நடத்தினார்கள்? அதில் தான் விஷயம் இருக்கிறது. 82இல் மகன் பிறக்கிறப்போ சென்னை யூனிவர்சிட்டியில் பிஏ ஆங்கிலம் எடுத்து படிக்கிறேன். 87இல் மகள் பிறக்கிறாங்க. அப்போது அந்த பிஏ இது முடித்துவிட்டு எம்ஏ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியம் எடுக்கிறேன். ரெஃபரன்ஸுக்காக புத்தகங்களை பார்க்க போக வேண்டும் என்று பேருந்து நிலையத்தில் இருக்கும் கிளை நூலகத்துக்கு போகிறேன். முழுக்க முழுக்க ஆண்கள் நிரம்பி இருக்கிறார்கள். பெண்கள் உள்ளே போகலாம், புத்தகத்தை தேடி எடுத்து விட்டுட்டு உட்கார்ந்து எழுத முடியாது, குறிப்புகள் எடுக்க முடியாது, வீட்டுக்கு வந்துவிட வேண்டும். அது மாதிரியான சூழலை ஒரு 7-8 முறை பார்க்க நேர்ந்தது. அப்போது தந்தையிடம் நான் கேட்கிறேன், அப்போ அங்கே இருந்து நான் குறிப்புகள் எடுக்க வேணும். இல்லைம்மா, அதற்கான அனுமதி இல்லாத பட்சத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் எனும்போது, பெண்களுக்காக நூலகத்தை ஆரம்பிக்கலாம். பெண்களுக்கான நூலகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால், அரசுக்கு சொல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எனும்போது, ஐபிஆர் ரகுபதி ராஜா என்னுடைய தந்தையார், அடுத்து இப்போது ராஜுக்கல் கல்லூரியின் முதல்வர் வெங்கட்ராமன் அவர்கள், இதுபோல சிலர் சேர்ந்து, பெண்கள் அனைவரும் சேர்ந்து கூட்டமைப்பாக ஏற்படுத்தி அப்பொழுது இதை கோரிக்கையாக வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் கோரிக்கையாக வைக்கலாம் அப்படிங்கிறப்போ, ரோட்டரி கிளப்பினுடைய இன்னர்வீல் சங்கம், அரிமா சங்கத்தின் அரிமா மகளிர் சங்கம், ஜேசிஸ் கிளப்பின் மகளிர் பிரிவு, சத்திரிய மகிழா சேவா சமிதி, இந்த 4 பெண்கள் குழுவினரும் சேர்ந்து அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் என்ன செய்யலாம் என்று திட்டமிடப்பட்ட போது 4 மாதர் சங்கங்கள் இருக்கின்றன, ஆனால் ஒருவர் தான் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்னும் கேள்வி வரும் பொழுது, மாதர் சங்கங்களின் கூட்டமைப்பு கன்வீனர் என்ற முறையில் மஞ்சு ரெங்கநாதன் என்னும் என் பெயரை சிபாரிசு செய்கிறார்கள். சிபாரிசு அல்லாது தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். மஞ்சு ரெங்கநாதன் என்னும் கையெழுத்திட்டு அனைத்து மாதர் சங்கங்களின் தலைவி செயலாளர்கள் கையெழுத்திட்ட மனுவினை நாங்கள் அளிக்கிறோம், எங்களுக்கு பெண்கள் நூலகம் தேவையாக இருக்கிறது என்று. அதற்கு பிறகுதான் அவர்கள் கொடுத்த கோரிக்கையின்படி 250 உறுப்பினர்களை சேர்த்து 5 புரவலர்களை சேர்த்து தளவாடச்சாமான்கள், இங்கே சீதாராமராஜா என்பவர் அதற்கு அருகில் அவர் வீட்டுக்கு அருகில் இருந்த முன்பு எப்போதோ இருந்த நூலகத்தில் இருந்த நாற்காலி, மேசை போன்ற தளவாட சாமான்களை கொடுத்தார்கள். அதையும் சேர்த்து வைத்து அந்த நூலகம் 1991இல் ஆரம்பிக்கப்பட்டது. 91இல் ஆரம்பிச்சோன்னு அன்னைக்கு அதற்கு முன்னாடி இருந்த கூட்டங்களில் டாக்டர் கோதண்டராமன், டாக்டர் கணேஷ் அவர்கள், டாக்டர் சாந்திலால், டாக்டர் தனம், அவங்களை குறிப்பிட்டே ஆகணும். இது மாதிரியான அனைவரும் சேர்ந்து எடுத்த முயற்சி இது. 91ஆம் அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நமது முன்னாள் சேர்மன் சுப்பராஜா அவர்களின் துணைவி மனைவி சுசிலாமா வந்துதான் அதை ஆரம்பித்து வைத்தார்கள். ஆக அப்போது எல்லாரும் சேர்ந்து அதை ஆரம்பித்த அன்று டிஎல்ஓ சொல்கிறார், 1000 உறுப்பினர்களை சேர்ந்து விட்டால், 5 சென்ட் நிலம் கொடுத்து விட்டால் அங்கே கட்டடம் கட்டி இப்போ பகுதி நேர நூலகத்தை முழு நேர நூலகமாக மாற்றிவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாங்கள் மற்றவர்களை அணுகிறோம், பள்ளிக்கு செல்கிறோம், கல்லூரிக்கு செல்கிறோம். அந்த மாணவிகள் அனைவரையும் சேரும் பொழுது 1000 உறுப்பினர்களை சேர்த்து விடுகிறோம். 5 சென்ட் நிலம் தேவையாக இருக்கிறது, கட்டடம் கட்ட தேவையாக இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் எனும் போது ராம்கோ சிமெண்ட்ஸ் மறைந்த PR ராமசுப்பிரமணிய ராஜா அவர்கள், நிலத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தால் போதும், கட்டடத்திற்கான சிமெண்ட் முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தந்தையிடம் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நமக்கு தேவை இடம், இடத்தை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொல்லும்போது
ராஜபாளையத்தின் சொக்கர கோயில், கோதண்டராமர் கோயிலுக்கு நடுவில் இருக்கும் அந்த இடம் முனியம்மன் பொட்டல். அதன் பேர் முனியம்மன் பொட்டல். அப்போது அந்த இடம் காலியாக இருக்கும். 4 கம்பி ஓடி தகர கொட்டகை போடப்பட்டிருக்கும். கலெக்டரை முதலில் ஸ்ரீதர் அவங்கள சந்திக்க போறோம். ஒத்துழைத்தார் அவர். இதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஏனென்றால் மறுநாள் அவர் வேறு இடம் பார்த்து செல்ல வேண்டியது இருக்கிறது. எங்களுக்கு மாதர் சங்கங்கள் கூட்டமைப்பில் இருந்து அனைவரும் சேர்ந்து போகிறோம். அப்போது அவர் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று எழுத்தின் மூலமாக உத்தரவிட்டு விட்டு அவர் பணிமாறுதல் சென்று சேர்ந்து விடுகிறார். அதற்கு பிறகு பல கலெக்டர்களை சந்தித்தாகிவிட்டது, பல தாசில்தார்கள், பல விஏஓக்கள், பல எம்எல்ஏக்கள், பல முதலமைச்சர்களை சந்தித்தாகிவிட்டது. யாரிடம் கேட்டோம், யாரிடம் கேட்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. வைகோ அவர்களை கூட ஒரு நாள் இங்கே ஏகேடி பெண்கள் கல்லூரியில் மறைந்த எழுத்தாளர் கோசா பலராமனுடைய மகன் மெடிக்கல் ரவி அவரும் இப்போது மறைந்து விட்டார். இரத்த தான முகாம் நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. அப்போது அக்கா நீங்களும் வர வேண்டும் என்று கேட்டபோது நானும் இரத்த தானம் கொடுக்க சென்றிருக்கிறேன். அங்கு வைகோ அவர்களை சந்திக்கிறோம். அந்த இடத்தில் வைத்து அவரிடம் கேட்கிறோம், இது செய்ய வேண்டியது இருக்கிறது, நீங்கள் அரசுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னுட்டு. அவர் இதை இப்போ சொல்றப்போ என்னன்னா, அமெரிக்காவில் ஆல்பர்ட் நண்பர் இருந்தார். தமிழ் உலகம், சந்த வசந்த அந்த குடும்பத்தில் எல்லாம் இருக்கிறப்போ அமெரிக்காவுக்கு வைகோ வருகிறார்கள். அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அனுப்புங்க அப்படின்னா, நான் இதைத்தான் குறிப்பிட்டு அனுப்புகிறேன். ராஜபாளைய நூலகத்துக்கு தேவையாக இருக்கிறது, அரசின் மூலமாக என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள். அதாவது எதை தொட்டால் பித்தம் தெளியும்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி யாரை பார்த்தாலும் சொல்றது, என்ன முயற்சி நடந்தால் இது ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்துக்கு வந்ததுனால ஆல்பர்ட்டுக்கும் அதை எழுதுறோம். அமெரிக்காவில் இருந்த வைகோ இங்கேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சரி, நம்ம கதைக்கு வரலாம். அவங்க சொன்ன அந்த நிலத்தை காட்டிய பொழுது சொக்கர கோயிலுக்கும் கோதண்டராமர் கோயிலுக்கும் நடுவில் இருக்கும் இடம் முனியம்மன் பொட்டல். ராஜபாளையத்தில் 2 பொட்டல்கள் அந்த சமயங்கள் இருந்தன. முனியம்மன் பொட்டல், சங்கரங்கோயில் முக்கு பக்கத்துல முத்தாலம்மன் பொட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போது அங்க முத்தாலம்மன் கோயில் கட்டி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்க அது இல்லை, அந்த முனியம்மன் பொட்டலும் இல்லை, நம்ம நூலகத்துக்கான இடமும் கிடைக்கல. இதை முக்கியமா இதை சொல்றப்போ என்ன சொல்லணும்னா, இதை திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த ராஜபாளைய பெண்கள் நூலகம் இல்லை என்றால் இன்று நான் உங்கள் முன்னால் நின்று இப்படி பேசி கொண்டிருக்க முடியவே முடியாது. நான் அதிகம் பேசுபவள் இல்லை, கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் பயம் இல்லாமல் யாரிடமும் பேசலாம் அப்படிங்கிறது தோணுது. எந்த நிகழ்வுக்கு பிறகு மனுக்கள் கொடுத்துட்டே இருக்கிறப்போ நூலகத்தில் செய்தித்தாளில் புத்தகத்தில் வரும் ஒவ்வொன்றையும், நாளிதழில் என்ன இருக்கு, உலகத்தில் என்ன செய்தி வருகிறது என்பதை பார்த்து 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 தான் உலகத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போது அதில் மனுக்கள் குழு என்பது விருதுநகர் கலெக்டர் அலுவலகத்துக்கு வருகிறது, உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் மனுக்கள் குழுக்கு தரலாம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. உடனே அதை எழுதியாச்சு, மனுக்கள் குழுவுக்கு எங்கள் நூலகத்துக்கு இது மாதிரியான இடம் தேவையாக இருக்கிறது, எங்கள் நூலகத்தை மகளிர் சிறுவர் நூலகமாக பெயரை மாற்ற வேண்டும், இந்த 2 கோரிக்கைகளையும் வைத்து நாங்கள் அனுப்புகிறோம். அதற்கு முன்பு இந்த நாம் கலெக்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீதர் அவங்களை பார்த்துட்டு வந்த உடனே இந்த இடத்துல நிலத்தை அளந்து மனுக்கள் குழு போன பிறகு மனுக்கள் குழுல 7 எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த மனுக்கள் குழுல 60 மனுக்கள் பரிசீலனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. அந்த பரிசீலனையில் பொதுவாக இருந்த ராஜபாளையத்து பெண்கள் நூலகத்துக்கு இடம் வேண்டும் என்னும் ஒரு மனுதான் அது. அங்கே பரிசீலனைக்கு அழைக்கிறார்கள். இங்கே அதற்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அதுவரைக்கும் இங்கே நூலகம் அமைந்த இடம் ஒவ்வொன்றுக்கும் வாடகை பணம் நம் கையில் இருந்து தர வேண்டும். என்ன பண்ணோம், கேஎஸ்ஆர் வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க, அம்மா பிஆர்ஆர் அவங்க அம்மா சுதர்ஷனம்மா அவங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஆனந்தாஸ் பீமராஜா அவர்கள் கொடுத்துருந்தாங்க. முதலில் சக்கராஜா கோட்டையில்
அங்கே ஒரு நூலகம் இருந்தது. அங்கிருந்து சொக்கர கோயிலுக்கு எதிர்த்தாப்புல அருண் இல்லம் என்னும் சரசகா அவர்களுடைய வீட்டில் வைத்திருந்தோம். இந்த 2 முடித்து பச்சைமடத்திற்கு போவதற்கு முன்பு வரைக்கும் இந்த 2 இடங்களுக்கும் வாடகைகள் நம் கையிலிருந்து தான் கொடுக்கிறோம். நான் குறிப்பிட்ட சிலர் கொடுத்ததை இதுவரைக்கும் சொந்தமாக 20,000 பணம் கொடுத்துரு, அதாவது 10 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் 10 வருடங்கள் முன்பு வரை நூலகத்துக்காக நம் கையிலிருந்து 20,000 வரை கொடுத்திருக்கிறோம். இப்போதுதான் எனக்கு தோன்றியது, அந்த சசிகலா எப்படி சிதம்பரத்தில் பெண்களுக்காக போரிட்டாரோ, ஏன் நாம் தனியாக செய்யவில்லை? அரசை சார்ந்து இத்தனை போராட்டம் நடத்தி என்ன பிரயோஜனம் என்னும் அந்த நினைவு வந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் இந்த நூலகத்துக்காக தங்களுடைய அர்ப்பணிப்புணர்வை கொடுத்துட்டு இருந்தாங்க. நூலகம்னா என்ன? எழுத்தாளர்கள், வாசகர்கள், புத்தகங்கள், இவை 3ம் இருக்கும் இடம் நூலகம். அதை நிர்வகித்து கொடுப்பவர்கள் நூலகர்கள். இந்த நூலகர்களின் பணி இருக்குது இல்லையா, இது நூலகம் இன்னும் பகுதி நேர நூலகமாக இருக்கும் போது அந்த நூலகருக்கான சம்பளம் மாதத்திற்கு வெறும் 60 ரூபாய் மட்டுமே. இதை அர்ப்பணிப்புரிடம் சாந்தி என்னும் சுமதி என்னுடையது சித்தப்பாவின் மகள் அவர் செய்தார். அப்போது அயோத்தி ராஜா என்பவரின் மகள் ரத்னம் என்பவர், அவரும் அதை பகிர்ந்து கொண்டார். கலா என்பவர் பகிர்ந்து கொண்டார். என்னுடைய நாத்தார்கள் கலா, மஞ்சு பகிர்ந்து கொண்டார்கள். எனது தோழி ராதா பகிர்ந்து கொண்டார். சரசக்கா பகிர்ந்து கொண்டார். இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு இருந்து கொண்டே இருந்தது. இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாத அளவு பெண்களின் அத்தனை அர்ப்பணிப்பும் இதில் இருந்தது. பணத்திற்காக யாரும் வேலை புரியவில்லை, தங்கள் நேரங்களை கொடுத்தார்கள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு பல நூலகர்கள் மாறினார்கள். சித்ரா, ரஜுலா, ராதா, சுமதி என்று ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்புணர்வுடன் தான் வேலை செய்தார்கள். ஆனால் பிரச்சனை என்று வரும்பொழுது சிறிது பயப்படுவார்கள். அங்கே பதில் சொல்ல வேண்டும், டிஎல்ஓக்கு பதில் சொல்ல வேண்டும், டைரக்டருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற சிக்கல்கள் இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது நூலகராக இருக்கும் முத்துலட்சுமி அவ்வளவு சிறப்பாக அந்த நூலகர் செய்து கொண்டிருக்கிறார். நூலகம் என்பது நூலகமாக மட்டுமில்லை, ராஜபாளையம் நூலகம் மனம் வெதும்பி வருபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் இல்லமாக இருக்கிறது. வேலை செய்ய கிடைக்கவில்லை என்பதற்கு மோட்டிவேட் செய்து அவர்களை ஊக்குவித்து வேலை தரும் மையமாக இருக்கிறது. பள்ளி குழந்தைகள் வந்து படிக்கும். நம் நூலகத்தில் வாசித்த பள்ளி குழந்தைகள் ஓவிய போட்டியிலும், கவிதை எழுதுவதிலும், கட்டுரை எழுதுவதிலும் சிறந்த முதல் பரிசுகள் வாங்கிய அவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சரி, இப்போது அந்த மனுக்கள் கலெக்டரேட்டில் நடந்த மனுநீதி நாளில் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். 7 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். 7 எம்எல்ஏக்களுக்கு நடுவில் இது பேசப்படும். அப்போது எந்த இடம் என்று கேட்கும்போது இந்த இடம் என்று சொல்லுகிறோம். சொக்கர் கோயிலுக்கும் இதற்கும் இடையில் உள்ள சொக்கர் கோயிலுக்கும் கோந்தநாடுக்கு நடுவில் உள்ள இடம் முனியம்மன் பொட்டலாக இருக்கிறது. அங்கே கழிப்பறை கட்டி இருக்கிறார்கள் என்று நகராட்சி ஆணையருக்கும் மாதர் சங்கங்கள் கூட்டணி கன்வீனரான எனக்கும் இடையில் இருவரையும் அமர்த்தி வைத்து அவர்கள் பேசுகிறார்கள். அப்போது மொத்தம் 47 சென்டுகளுக்கு மேல் இருக்கின்றன, நூலகத்திற்காக 17 சென்ட் இடங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறோம். 5 சென்ட் கொடுத்தாலாவது பரவாயில்லை, அதிகமாக கேட்கும்போது 5 சென்ட் வந்தாலாவது பரவாயில்லை. ஏன் அந்த 5 சென்ட்? அந்த இடத்தில் ஏன் லைப்ரரி காங்கிரஸ் போல அவ்வளவு பெரிதாக இல்லை என்றாலும் சிறிய நூலகம் எங்களுக்கு இருக்கக்கூடாது? கன்னிமரா போன்ற நூலகம் ஏன் இருக்கக்கூடாது? இப்பொழுது யாழ்ப்பாண நூலகத்துக்கு சென்று வந்திருந்தோம். அமெரிக்காவில் நண்பர் சத்யராஜ்குமார் விர்ஜினியாவில் ஒரு நூலகத்திற்கு அழைத்து சென்றிருந்தார். அங்கே 3D பிரிண்டர் இருக்கும் நூலகத்தை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு நூலகம் நம் பெண்களுக்கு அந்த கொடுப்பினை இல்லையா? இப்பொழுதும் நூலகத்தில் புத்தகம் நூலக ஆணை பெற்று வர வேண்டும் என்றால் 5 காப்பிகள் அனுப்ப வேண்டும். கல்கத்தாவில் இருக்கும் நூலகத்திற்கும் ஒன்று அனுப்புவார்கள். அதை ஒரு நாள் சென்று பார்க்க வேண்டும். எந்த ஊருக்கு போனாலும் நூலகத்தை சென்று பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் அவ்வளவு அதிகமாக இருக்கும். சரி, நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். அந்த இடத்தில் தமிழ்நாடு அரசு பெண்கள் நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்டது என்று ஒரு போர்டு வச்சாச்சு. அது வைப்பதற்கு முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறோம். அரிமா மகளிர் சங்கத்திலிருந்து 3000 ரூபாய் கொடுத்திருந்தார்கள்.
ரோட்டரி கிளப் இன்னர்வீல்ஸ் ஆனந்தி பீரியடில் அது இன்னர்வீல் கிளப்பின் சாந்தி இருக்கும் பொழுது 10,000 தருகிறோம் என்று சொல்லி புத்தகத்தில் போட்டாலும் 5,000 கொடுத்தார்கள். ஆக கையில் 8,000 அப்போது இருந்தன. இதை கொடுத்து நாம் வேலை அமைத்து விடலாம் என்று சொல்கிறேன் அப்பாவிடம். இல்லை எழுத்து மூலியமா இன்னும் வரலாமா? அதனால சத்யண்ணாவின் அப்பா கலாநியின் மாமனார், நான் போர்டு வைத்து தருகிறேன் அம்மா என்று ஒரு போர்டு வைத்து தந்தார். அந்த போர்டு எடுக்கப்பட்டு ராஜபாளையம் பீடி வெத்தலை வியாபாரிகள் வெற்றிலை பாக்கு வியாபாரிகள் சங்கம் என்று ஒரு போர்டு வைக்கப்பட்டது. அன்றுதான் பெரிய பிரச்சனை குடும்பத்தில் நிகழ்ந்தது. எதை வைக்கிறோம், எதை வைக்கிறார்கள், என்ன விஷயம் நடக்கிறது என்றே தெரியவில்லை. எந்த அரசையும் தவறு சொல்வதற்கு உண்டான எந்த அபிப்பிராயமும் எனக்கு இல்லை. என்ன காரணத்துக்காக இது நடக்கவில்லை? யாரும் அவர்களுடைய ராமேஸ்வர முருகன் அவர்கள் டைரக்டர், அவரை சந்தித்தாகிவிட்டது. அவர் சொன்ன பிறகு ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பீரியடில் இணைய மூலமாக மனு என்று கொடுத்து அதில் இணையதளத்தில் கொடுக்கப்பட்ட பிறகு நூலக மாவட்ட டிஎல்ஓ ஜெகதீஷன் அவர்கள் ராஜபாளையத்திற்கு வருகிறார். அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு. எல்லாரும் வருகிறார்கள், எல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த இடம் கைவிட்டு போயாச்சு. அடுத்து இன்னொரு இடம் சொல்கிறோம், அதுவும் கைவிட்டு போய்விட்டது. அடுத்து இன்னொரு இடம் சொல்கிறோம், அதுவும் கைவிட்டு போகிறது. இதற்கான காரணம் என்ன? யாருக்கு தெரியும் சொல்லுங்க? பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு முறையும் பர்னிங் ப்ராசஸ் என்று பிரச்சனைகள் போகும்போது நூலகம் கவனிக்கப்படுவதில்லை. ஒரு கையெழுத்தில் மாற்றம் நிகழக்கூடிய அந்த நேரத்தில் அது நிகழவே இல்லை. இதற்கான என்ன காரணம் என்ன? ஏன் இந்த அரசியல் இது சீரழிந்து கொண்டிருக்கிறது? ஏன் இந்த துறை கவனம் செலுத்தப்படாமல் இருக்கிறது? அந்த துறைக்குத்தானே நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். இப்போது நமது நூலகத்தில் உறுப்பினர்கள் 1690 பேர் இருக்கிறார்கள். 1000 பேர் கேட்டாங்க. 1000 புரவலர்கள் 20 பேர். 20 என்றால் 20,000. அப்பொழுது கொடுத்த 5,000 ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நாம் போட்டாலே 10,000, அப்புறம் 20,000, 40,000 என்று போக முடியும். ஆனால் அது எங்களுக்கல்ல, எங்கள் நூலகத்துக்கல்ல, டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி ஆஃபீஸருக்கு அங்கே போய்விடும். அது என்ன ஆச்சு நமக்கு தெரியாது. அடுத்து புத்தகங்கள் 12,677 புத்தகங்கள் இருக்கின்றன. தளவாடங்கள் 41 தளவாடங்கள். இத்தனையும் நம் நூலகத்தில் இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்ல பிரியப்படுறேன். ஒரே ஒரு பத்திரிகையிலிருந்து விகடனிலிருந்து ஆனந்த விகடனில் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் இருக்கும்போது அவர்கள் கலீல் ராஜாவையும் இன்னொருவரையும் அனுப்பியிருந்தார்கள். இது என்ன பிரச்சனை, அவங்க ஏன் எழுதியிருக்கிறாங்க, நாம் என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வாங்க, ஜூனியர் விகடனில் எழுதலாம் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற விவரம் அப்புறம் பத்தலை. இப்போ விவரம் கிடையாது தான், இருந்தாலும் அப்போ இது பிரச்சனை ஆயிடக்கூடாது. ஏன்னா தொடங்கி வைத்தவர் ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிறப்போ அதை ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணவும் அவங்க அப்படிங்கிறப்போ பத்திரிகையில் சொன்னால் ரிவர்ஸ் ஆகிடக்கூடாது, இதுவே நடந்துடட்டும் அப்படிங்கிற தயக்கம். கலைஞரிடம் சொன்னால் அது வேற மாதிரி ஆயிடக்கூடாது. அதாவது எந்த பிரச்சனை இல்லாமல் இது நடக்கணும் என்று சுமூகமாக போக போக எங்கும் செய்தியும் வரவில்லை, எங்கும் இதற்குண்டான பேச்சும் இல்லை. அனைத்து முதல்வர்களுக்கு தெரியும், அனைத்து கலெக்டர்களுக்கு தெரியும், அனைத்து தாசில்தார்களுக்கு தெரியும், அனைத்து எம்எல்ஏக்களுக்கு தெரியும், யாருமே செய்யவில்லை. இதில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வந்தது. நம் ஊரில் துளி அமைப்பினர் 3 வருடங்களுக்கு முன்னாடி துளி அமைப்பை ஆரம்பித்து பல சிறப்பான பணிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராம்குமார் என்பவர் ஆரம்பித்து இப்போது அவர் கல்ஃபில் இருக்கிறார். முத்துமணி, பாபு, ஸ்ரீராம் பலரும் சேர்ந்து பல தன்னார்வலர் தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. தாசில்தார் அலுவலகத்தில் வைத்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் பிளாஸ்டிக் ஒழிப்பு நிகழ்ச்சி நடக்குது. அப்போது பிரண்டை குளத்தில் தூர்வாடணும் என்று அந்த பேச்சு போய்கொண்டிருக்கும் போது நமது ராஜபாளைய எம்எல்ஏ தங்கபாண்டியன் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. சாதாரணமாக அதாவது இந்த துளி அமைப்பு என்பது எல்லோருடையும் இணைந்து செயல்பட வேண்டும், எந்த கட்சி சார்பும் இல்லாமல் இருக்க வேண்டும், இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அவர் தானும் ஒரு உறுப்பினராகவோ மக்களாகவோ வந்திருந்தார்.
வந்த பிறகு எல்லாரும் அவங்ககிட்ட போய் புகைப்படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது கஸ்தூரிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ, அம்மா லைப்ரரி மேட்டரை பற்றி என் தோழி கஸ்தூரி அவங்ககிட்ட பேசுகிறப்போ சொல்கிறோம், போய் பேசலாம் அப்படின்னுட்டு. என்னம்மா பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவர்கிட்ட சொல்கிறோம், ஐயா இப்படி பல நம்ம ஊரில் இந்த பிரச்சனை, நூலகத்துக்கான பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படி. அவர் எதுவுமே சொல்லலை. ஒரு எண்ணை கொடுத்துட்டு இதுக்கு கூப்பிடுங்க, இதுக்கு பேசுங்க, என்ன வேணுங்கிறத எழுதி கொடுங்க அப்படின்ட்டார். இல்லை அந்த எண்ணுக்கு பேசுனா எடுப்பீங்களா, அந்த இதுக்கு மனு கொடுத்தா நீங்கள் எடுத்துப்பீங்களா அப்படிங்கிறத கேட்குறோம். கேட்டோன்னா செய்வோம்மா அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்கள் பேசுகிறப்போ நூலகத்துக்கு வருகிறோம் அப்படின்னு ஒரு நாளை குறிப்பிட்டு 6:30 மணிக்கு வரோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அதுக்குள்ளே எழுதி வச்சு எல்லா மனுவெல்லாம் எழுதி வச்சு அவருக்கு கலெக்டருக்கு எல்லாம் எழுதி வச்சு தயாராக வச்சுருக்குறோம். 6:30 மணிக்கு வரல. என்னென்னு ஃபோன் பண்ணால் யாருமே எடுக்கலை. அப்புறம் ஒரு உதவியாளர் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா வந்து நாடார் ஸ்கூலில் ஆண்டு விழாவில் இருக்கிறாங்க, முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு. அதே மாதிரி நாங்கள் காத்திருக்கிறோம். 7 மணிக்கு வந்தாங்க. வந்து நாங்கள் கொடுத்த மனுவை எடுத்துகிட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்னு எங்கிட்ட சொல்லிட்டு நேரடியாக அவரே கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் அது கொடுத்தாரு. அவர் நேரடியாகத்தான் கொடுத்துருக்கணும். ஒரு இதுவும் இல்லை. நூலகர் போயிறாங்க, எங்க முத்துலட்சுமி போகிறாங்க. அப்போது அவர் கொடுத்ததை பார்க்குறாங்க அந்த டேபிளில். வந்து என்கிட்ட சொன்னாங்க, அம்மா நாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு. இது மாதிரி ஒரு எம்எல்ஏ இருந்தா, இது கட்சிக்காக அரசியல் ரீதியாக எதையும் நான் பேசவில்லை. 29 வருட இந்த பணியில் ஒரே ஒரு எம்எல்ஏ செய்தார் என்பதை நான் சொல்லி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, பேசலாம், சட்டசபையில் பேசலாம், என்ன பண்ணலுமோ பேசலாம், இது எல்லாமே நம்ம பண்ணலாம். இந்த மார்ச் மாத மகளிர் தின அன்னைக்கு நாம் என்னுடைய ஃபண்டிலிருந்து கட்டடத்தை கட்டுவதற்கான முழு தொகையையும் நான் தரேன், நாம் இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆக அப்போதான் தெரியுது எங்களுக்கு, ஒரு எம்எல்ஏ நினைத்தால் அவருடைய ஃபண்டிலிருந்து கட்டடம் கட்டுறதுக்கு தர முடியும் என்று. எங்களுக்கு தெரிந்தது இடத்தை காட்டினால் நூலகத்துறையினர் கட்டுவார்கள். இதில் எங்கே கோரால் இருக்கிறதை எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது? அவர் தங்கபாண்டியன், எம்எல்ஏ தங்கபாண்டியன் அவர்கள் செய்கிறார். ஒவ்வொரு தன்னுடைய மாத வருமானத்தையும் மருத்துவத்திற்காக, இன்னொரு கல்வி செலவுக்காக ஏதாவது ஒன்று செய்து அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் இப்படி செய்தாலே தேசம் திருந்திவிடும் என்று தான் நம்புகிறேன். இந்த கட்சி அந்த கட்சி என்பதற்காக நான் சொல்ல வரவில்லை. அடுத்து திரு தங்கம் தென்னரசு அவர்கள் நூலகர்களுக்காக சட்டசபையில் அவர் பேசினார். இதை போன்ற விஷயங்களைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கு பிறகு இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு பிறகு சில அரசு செய்து கொடுத்ததற்கு அதற்காக இப்போதைய தமிழ்நாடு அரசுக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இதுவரைக்கும் இது நடைபெறவே இல்லை? ஏன் இந்த அரசு ஒரு கையெழுத்தில் செய்ய வேண்டிய பணியை 29 வருடங்களுக்கு ஏன் தள்ளி வைத்தது? எல்லாம் பரவாயில்லை. இப்போது எந்த இடத்தில் முனியம்மன் பொட்டலை கேட்டோமோ அதே இடத்தில் கட்டடம் கட்டப்பட்டு அந்த கட்டடம் 3 வருடங்களாக உபயோகப்படுத்தப்படவே இல்லை. ஐயா, உபயோகப்படுத்தாத அந்த கட்டடத்தில் நூலகத்தையே வைக்கக்கூடாது. இதை யார்கிட்ட போய் எங்கே முறையிட்டு எதை செய்ய வேண்டும் யாருக்கும் தெரியல. அது கொஞ்சம் டாப்பிக்கை மாற்றினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எழுத்தாளர் ரவிக்குமார் அவங்க வந்த பிறகு ஒவ்வொரு புத்தகமும் நூலகத்துறையில் 1000 காப்பிகள் எடுக்கப்பட்டன. ஒரு மிகச்சிறந்த பணியை அவர் செய்தார். திருப்பி ஒரு 3 வருடங்கள் நூலகத்திற்கு எந்த புத்தகங்களும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஏன் இது மாதிரியான பணிகள் நடக்கின்றன? நூலகத்துறை என்று ஏன் ஒன்று இருக்கிறது? அதில் இருப்பவர்கள் ஏன் இதை செய்யவில்லை? இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னா, எங்கே போனாலும் யாரை சந்திச்சாலும் நீங்கள் எதுக்கு வரீங்க, நூலகத்துறையிலேருந்து எதுக்கு வரல? முதல் கேள்வி இதை தான் கேட்பாங்க. நூலகத்துறையில் நாங்கள் பேசுவோம், நீங்கள் போய் கேட்க வேண்டியதை நாங்கள் சொல்கிறோம், எங்கிட்ட இப்படி கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாதாம்மா நாங்கள் பண்ணணும், அப்புறம் எதுக்குங்க நூலகத்துறை? சரி, நாங்கள் எல்லாம் செஞ்சாச்சு, நூலகத்துறைக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் தானே அவங்ககிட்ட கேட்கணும். ஐயா, உங்கள் டிபார்ட்மெண்ட் அது. வருவாய்த்துறை அரசுது தான், நூலகத்துறை அரசுது தான். நூலகத்துறையிலிருந்து வருவாய்த்துறையிலிருந்து அரசு நூலகத்துறைக்கு இப்படி மாற்றி ஒரு கையெழுத்து போடுவதற்கு 29 வருடங்களாக எங்களை ஏன் அலைக்கழிக்கிறீங்க? இதை யார்கிட்டையும் கேட்க முடியல.
தோழி சுபா சொன்ன உடனே அதான் சொன்ன போறவங்ககிட்ட எல்லாம் கேட்போம் இல்லையா, அது மாதிரி இன்னைக்கும் அதையும் இன்னைக்கு நமக்கான ஒரு நாளாக இதை எடுத்துக்கலாம். ஒரு என்ன சொல்லணும், ஒரு 100 நாட் ஒரு க்ளூமியா ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறப்போ எல்லாமே இங்க வந்து நேரலைகள்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் பிரமிளா வந்து ஒரு பாடல் கொடுப்பாங்க, அனுஹாசனோடைய பாடல்களை கேட்போம். தமிழ் மரபு அறக்கட்டளை கொடுக்குற அந்த நேரலை நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம், 200 தோழிகள் சேர்ந்து பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும் அப்படிங்கிற ஒரு குழுமம் ஆரம்பிச்சு தினம் பாடிட்டு இருக்கிறோம். இது எல்லாமேனு நம்ம எதிர்மறை எண்ணங்களை மாற்றி கிரியேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான். ஏன்னா எளிய திடக்கோழிகளுக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியவில்லையே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் இருக்கிறது இல்லையா. நாம வெளியிலையும் போக முடியல, தன்னார்வல தொண்டராகவும் போக முடியல. அதனாலதான் தன்னார்வலர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்றோம். ஒவ்வொரு முறையும் இது போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் இந்த நூலகத்துக்கான பிரச்சனை அமுக்கப்படுகிறது. என்ன பண்ணணும்னு தெரியவே இல்லை. ஜெயலலிதா அம்மாவை பார்த்தாச்சு, கலைஞர் அவர்களுக்கு மனு கொடுத்தாச்சு, இவங்க 2 பேர் தான் மாறி மாறி, வைகோ அவர்களிடம் சொல்லியாச்சு, வரும் கலெக்டர்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு, இனி யாரை பார்க்கணும், யாருக்கு இதை சொல்லணும், டைரக்டரையும் பார்த்தாச்சு, ராமேஸ்வர முருகன் அவர்களை பார்த்தாச்சு, டிஎல்ஓ அவர்கள் ஜெகதீசன் நேரடியாக வந்து சேர்மன் அப்பொழுது ஜெயலட்சுமி இருந்தாங்க, அவங்களை வந்து பார்த்துட்டும் போயாச்சு. நாம் எடுத்து கொடுக்கும் ஒவ்வொரு நிலமும் வேற யாருக்கோ, நூலகத்துக்காக கேட்கப்படும் ஒவ்வொன்றும் வேறு ஒருவருக்கு போய்கொண்டிருக்கிறது. இன்னும் என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு தெரியல. இந்த நேரத்துல நூலகர் அரங்கநாதன், சீர்காழி ரங்கநாதன் அவர்களை நினைவு கூறுவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அவ்வளவு சிறப்பாக அவர் இருந்ததால் நூலகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை நூலக நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நூலகர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் வந்த நூலகர்கள் அனைவருக்கும், அவர்கள் எல்லாருமே சிஎல்ஐஸ் பிஎல்எஸ் சிஎல்ஐஎஸ் எல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்ய இருக்கிறோம், இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் என சிந்தையில் இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான். அந்த முனியம்மன் பொட்டலில் கீழேயும் மேலேயும் கட்டட ஸ்கெட்ச் போட்டு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்க்கு இணையாக ஒரு பெரிய கட்டட அமைப்பு கொடுத்து பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்லும் மாணவிகள் வந்து படித்து போவதற்காக சைக்கிள் வைப்பதற்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இடம். இது எல்லாம் கடந்து கீழே ஒரு கட்டடம், மேலே ஒரு கட்டடம், அதற்கு மேலே சில அனுமதியுடன் டெலஸ்கோப் வைத்து பார்ப்பது போன்ற இவ்வளவு அருமையான ஒரு நூலகம் ஏன் ராஜபாளையத்தில் இல்லாமல் இருக்கக்கூடாது? நாங்கள் விரும்பியது இங்கிருக்கு ஃபண்டு கன்னிமராவுக்கு போகுது, இங்கே இருப்பது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு போகுது, இங்கு நாங்கள் அளிக்கும் நூலக செஸ் வரியில் எங்களுக்கு ஒரு நூலகத்தை கொடுங்கள் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை எழுத்து மூலமாக, இணைய மூலமாக முதலமைச்சர்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. இன்னைக்கு தமிழ் மரபு அறக்கட்டளை அளித்த இந்த உரையின் மூலமாக இதையும் ஒரு கோரிக்கையாக வைக்கவே நான் விரும்புகிறேன். ஏன் இதெல்லாம் இருக்கணும்? நூலகம் இல்லாத இடங்கள் எப்படி கோவில் இல்லாத இடம் பால் என்று சொல்லுவாங்களோ அது மாதிரி பாழாகி போன ஒன்றதாகவே இருக்கும். பல சரித்திரங்கள் மாற்றப்படுகின்றன, பல வரலாறுகள் மாற்றப்படுகின்றன. நூலகத்தின் வழியாகத்தான் அவற்றை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை இன்னும் எப்படி சொல்றது அப்படின்னா, இன்றைக்கு அதான் மறுபடியும் இதை ரிப்பீட் பண்றது தான். இன்றைக்கு நான் இங்கு பேசுகிறேன், இன்று நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய மூல காரணம் ராஜபாளைய பெண்கள் நூலகம். டாக்டர் தனம் அவர்களை பற்றி சொன்னேன் வரிசையாக. முதல் ஆரம்பத்தில் 89, 90, 91 ஆரம்பித்த போது அவர்கள் அரசாங்கத்திலிருந்து புத்தகம் கொடுப்பதற்கு முன்னால் முதலாக டாக்டர் தனம் அவர்கள் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்களுடைய அனைத்து புத்தகங்களையும் வாங்கி கொடுத்தார். ஒவ்வொருவரும் நம் சுற்றில் இருக்கிறவர்கள் எல்லார் பெயரையும் நான் குறிப்பிட நேரம் போதவில்லை என்பதால் சொல்கிறேன். அவரவர்களுடைய புத்தகங்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், பணத்தை கொடுத்து புத்தகத்தை வாங்கி தந்தவர்கள் இருக்கிறார். அதற்கு பிறகுதான் இன்றைக்கு 12,677 புத்தகங்கள் நம்முடைய ராஜபாளையம் பெண்கள் நூலகத்தில் இப்போது இருக்கிறது. ஒவ்வொருவரும் செய்த பணி சாதாரண பணி அல்ல. பல எழுத்தாளர்கள் வந்து பேசியிருக்கிறார்கள், உரையாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தோழிகள் அவர்களும் மாரல் சப்போர்ட்டாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கும்போது திரு செல்வகுமார் அவர்கள் முகநூலில் நமது நண்பர் தோழி வாணி மூலியமாக
பல நண்பர்கள் இருக்கும்போது செல்வகுமார் அவர்கள் சொன்னார்கள், நீங்க இதை எழுதுங்க அப்படின்னு. எழுதி என்ன எழுதி, இது புது சப்ஜெக்டா இருக்கு, நீங்க எழுதுங்க, நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு எழுத வரலைங்க, எழுதுறதுல சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இது உண்மையில் நடந்த விஷயம், இது புனைவு இல்லை. அப்போ இத நான் அப்படின்னு எழுதணுமா, இல்லைன்னா ஒரு கதை சொல்லி இருந்து கதை சொல்லி சொல்வதாக எழுதணுமா அப்படிங்கிற சிக்கல் இருக்குது. எனக்கு தெரியாதுங்க, நீங்க எழுதுங்க அப்படின்ட்டாங்க. கைக்கு வந்தது, வாய்க்கு வந்தது, கண்ணு மூக்கி வச்சது எல்லாமே போட்டு எழுதியாச்சு. இன்னும் நாவலுக்கு உண்டான ஒன்றும் சுயசரியதாக இருக்கணும், இல்லைன்னா புனைவுகள் சேர்ந்த நாவலாக இருக்கணும். இதை எப்படி யாருக்கு எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாத நிலையில் அதையும் எழுதியாச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களை போல நானும் கண்டிப்பா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் காத்துட்டு இருக்கிறேன். இந்த கொரோனா காலம் முடியட்டும். ஒவ்வொரு முறையும் இதற்கான நாம் அடுத்தபடி என்று எடுக்கும் பொழுது பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கும். ஜெயலலிதா அம்மையார் வந்திருக்கும் பொழுது இங்கே கலவரம் நடந்து கொண்டிருந்தது, குடிசைகள் எழுந்து கொண்டிருந்தன. தோழி ராதாவின் வீட்டில் அதான் இந்த 2 முடிந்த பிறகு தோழி ராதாவின் வீட்டில் வைக்கிறோம். அதற்கு முன்பு நம் வீட்டிற்கு எதிரில் நவநீத அண்ணா சாந்தி வீட்டில் அந்த நூலகம் இருக்கிறது. அவங்க நூலகத்துக்கு வாடகை வாங்கவே இல்லை. 2 பையன்கள், ராம்குமார், விஜய், 2 பையன்களுக்கும் நான் பாடம் கற்று தருகிறேன் என்று அதை வைத்துதான் அங்கே நடந்தது. அதற்கு பிறகு அரசாங்கத்திலிருந்து வாடகை கொடுக்க ஆரம்பித்தார்கள். நூலகர்களுக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்னுடைய பொறுப்பு கொஞ்சம் குறைந்தது. இருந்தாலும் இதுவரைக்கும் காட்டப்பட்ட இடமும் கையில் கிடைக்கவில்லை. அந்த இடத்தில் இருக்கிற இடத்திலாவது இதை மாத்திக்கலாம் என்றால் கிடைக்கவில்லை. இப்பொழுது இயங்கும் நூலகம் அயோத்திராஜா அவர்கள் கூறிய அவர்களுடைய ஜுஜூரி என்னும் அவர்களுடைய சாவடியின் இடத்தை, அவருடைய கட்டிடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், மனமுவந்து கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் நன்றி தெரிவிக்க, நான் மிகவும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் ராஜபாளையம் நூலகம் எழுந்து நிற்கும். அதற்கு எங்கிருந்தெல்லாமோ பல சக்திகள் வந்து நமக்கு உதவும் என்ற நம்பிக்கையில் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் தோழிகளிடம், ராதாவிடம் பேசும்போது நாங்கள் சொல்வதுண்டு, ஏன் இப்படி இருக்கிற மஞ்சு அப்படின்னு கேட்பா. என்னுடைய பெயர் மஞ்சு. நான் புனைப்பெயராகத்தான் மதுமிதா என்று பெயரை எடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் மனு அனுப்பியதில் மஞ்சு ரெங்கநாதன் இல்லை என்றால் மஞ்சுளா தேவி என்ற பெயரில் தான் மனுக்கள் எல்லாமே அனுப்பியிருக்கிறேன். இப்போ வாசகர், நம்முடைய நூலகத்தின் வாசகர் வட்ட தலைவியாக இருக்கிறேன். தோழி ராதா கேட்பாங்க, எப்படி நீ இப்படி இருக்கிற அப்படின்னு. நான் சொல்லுவேன், ராதா, நம்மளை வந்து டைரக்டர் ஒருத்தங்க இயக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சீனில் இது சோக சீனு, அதனால் நீ அழுதுதான் ஆகணும் அப்படின்னா நான் பயிற்சி பண்ணிட்டு அழ முடியாது. நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். இப்போது காமெடி சீனு, நீ சிரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு காட்சியை கொடுக்குறாங்க. இல்லைங்க, நான் அழுதுட்டு இருக்கிறேன், என்னால் சிரிக்க முடியாத, சொல்ல முடியாது. கட்டு ஸ்டார்ட் அப்படின்னா கட்டுன்னா அழணும், ஸ்டார்ட்டுன்னா சிரிக்கணும், மறுபடியும் கட்டு அப்படின்னா சிரிப்பை நிறுத்திட்டு மறுபடியும் ஸ்டார்ட்டுன்னா அழணும். ஆக டைரக்டராக பார்த்து எப்போ இது இப்படி இங்கே நடக்கணும்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நடக்கும். நாம் அது வரைக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது. ஏன் முடியாது? நாம் நினைத்தால் முடியும். எதை இலக்கு வச்சு போயிட்டே இருக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தானே இருக்குது. ஏன் முடியாது அப்படிங்கிற கேள்வி வரும்போது, ஏன் முடியாது? நாம் நினைக்கிறோம் இது நடந்தே ஆகணும்னு. அப்போது நடக்கக்கூடாதுன்னு கூடவே இருந்து சில பேர் நினைப்பாங்க. எப்படிம்மா அப்படி நடக்க முடியும்? எப்படி நடக்க முடியும்? நம்ம ஊரில் இந்த லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரி இருக்குது. ஒரு ஊரில் 8 தியேட்டர் இருக்குது, 20 டாஸ்மாக் வச்சுருக்கிறீங்க. நூலகம் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு 29 வருடங்களா இதுக்கு தானே போராடிட்டு இருக்கிறோம். எந்த நூலகத்தில் ஒரு பெண் உட்கார்ந்து எழுதுறதுக்கும் குறிப்பு எழுதுறதுக்கும் உங்களுக்கு இடம் கொடுத்தாங்க? அந்த சிதம்பரம் சசிகலா அவர்களை நான் மனதார போற்றி வணங்கி நான் பாராட்டுகிறேன். அந்த சிந்தை யாருக்கு உடன் இருக்கும் யாருக்குமே ஏன் இல்லை? இது மாதிரியான பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நாம் கண்டுக்காமல் அப்படியே போயிட்டே இருந்தால் தான் இது நம்மளால் இயங்க முடியும் அப்படிங்கிறது. சரி, ஒரு 30 வருட 29 வருட நிகழ்ச்சிகளை ஒரு 30 நிமிஷத்தில் சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியாது. இன்னும் விரிவாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நேரம் நமக்கு போதலை. இன்னும் வேற என்ன சொல்லணும் தெரியல எனக்கு.
பல விஷயங்கள் சொல்ல 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 எதை சொல்லணும் எதை விடணும் அப்படிங்கிறதுல எனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து இங்கும் அங்குமாக சில விஷயங்களை உங்களிடம் நான் பகிர்ந்திருக்கிறேன். பலரும் எழுதிட்டு இருக்கிறீங்க, என்ன எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தெரியல எனக்கு. சக்தி அருளானந்தம் சக்தி 29 ஆண்டுகால பருவத்தில் இனியேனும் வெற்றி பெற வேண்டுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. குமரகுருகரன் ராமகிருஷ்ணன் தங்கள் நூலத்தை புன எடுத்து வரும் முயற்சியில் அடிவேன். பன்மொழி புலவர் ஜெகநாத ராஜா மற்றும் தங்கள் இருக்கும் சிறப்புமிக்க தலம் ராஜபாளையம். ஆமாங்க, மூக்கு ஜெகநாத ராஜா அவர்கள் பன்மொழி புலவர் மூக்கு ஜெகநாத ராஜா அவருடைய இடத்தில் மிகவும் அருமையான ஒரு நூலகத்தை வைத்திருந்தார். பல மொழிகள் நிறைந்த ஒரு நூலகம் அது. இப்போது அது கட்டுமான பணிகளில் இருக்கிறது. PS குமாரசாமி ராஜா கலைமன்றம் என்று தன்னுடைய வீட்டையே கொடுத்து விட்டார் நூலகத்திற்காக. அடுத்து ராமசுப்பிரமணிய சுதர்ஷ்ணம் அவர்கள் சாஸ்திர பிரதிஷ்டா என்னும் சமஸ்கிருத நூலகத்தையே கொடுத்திருக்கிறார். இப்போது கோமா கோதண்டம் அவர்கள் வீட்டில் நூலகம் வைத்திருக்கிறார்கள். இப்போது புதிதாக டாக்டர் சாந்திலால் அவர்கள் சுப்ரியா சாந்திலால் என்று தனது மனைவி பெயரில் நூலகத்தை வைத்திருக்கிறார். அனைத்து நூலகங்களும் சிறப்புற இயங்க வேண்டும். அனைத்து நூல்களையும் மக்கள் அனைவரையும் போய் சென்றடைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் வீட்டு வரியாக கொடுக்கும்போது அளிக்கும் நூலக செஸ் வரி எங்களுக்கு நூலகமாக வர வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை ஒரு முறை நமது முதலமைச்சர் ஒரு கணம் யோசித்து, கொரோனா பீரியட் முடியட்டும், இந்த பிரச்சனைகளில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது முடிந்த பிறகு இதிலும் ஒரு கவனத்தை வையுங்க அப்படின்னு மட்டும்தான் கேட்கிறேன். பணமே முக்கியம் இல்லை. இதுல கஷ்டப்படுவர்களுக்கு பணத்தை கொடுங்கள், விளிம்பு நிலை எளிய மக்களுக்கு, வீடிழந்த மக்களுக்கு கொடுங்கள். அந்த இடங்களுக்கு எதுக்கும் நாங்கள் வரல. நாங்கள் கேட்ட முனியம்மன் பொட்டலில் கட்டிடம் கட்டி உபயோகப்படாமல் இருக்கிறது, அங்கே இந்த நூலகத்தை மாற்றி கொடுப்பது உங்களுக்கு ஒரு ஆணை நீங்கள் இட்டா போதும். நீங்க என்ன ஆணை கொடுக்குறீங்களோ அதுதான் கீழே இருக்கிறவங்க பண்ணணும். அதை மட்டுமே நீங்க செய்தால் போதும். ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக பேச இன்று வாய்ப்பளித்தமைக்கு அறக்கட்டளைக்கும் தோழி சுபா அவர்களுக்கும் நான் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் இந்த நூலக பாதையில் பயணித்த அனைவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை, ஒவ்வொருவரும் செய்த பணிகளை ஒவ்வொரு பெயரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று மனம் முழுக்க ஆவல் நிறைந்திருக்கிறது. ஆனால் நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறதால் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் ஒரே ஒரு பிரச்சனை தான். என்னுடைய மகள் 6 வயது, 87, 88, 89, 90, 4 வயது இருக்கும்போது இந்த நூலக போராட்டத்திற்கு வந்தோம். அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அவ்வளோ பெரியவங்களாயிட்டாங்க. என்னுடைய மாமியார் கை குழந்தை போல என்னுடைய பக்கத்தில் இருக்கிறார். இது எல்லா குடும்ப பணிகளையும் கடந்து இதையும் கடந்து சேர்ந்து கொண்டிருக்கிற போது எனது கணவர் ஒருவேளை எப்போது பார்த்தாலும் உனக்கு குடும்ப நினைப்பு இருக்காதா, நூலக நினைப்பு மட்டுமே இருக்கிறதா, இந்த ஒன்றை தான் அவர் கேட்பார். இனியும் அவர் அதை தான் திரும்பி கேட்பார் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அது அர்த்தமுள்ள கேள்வி. தனியாக இதை வேறு விதமாக நீ நடத்திய இத்தனை வருடங்கள் நீ செலவு செய்த பணத்தை தனியாக நீ செய்திருந்தால் எப்போதோ இது தனியான நூலகமாக வந்திருக்கிறோம், அரசாங்கத்திற்கு ஏன் செய்தா என்ற ஒரு கேள்விதான் கேட்டார். நான் சொன்னேன், அரசு அதை எடுத்துக்கொண்டால் அரசு மட்டுமே பார்த்துக்கொள்ளும். இடையில் ஒரு பிரச்சனை வந்தது, அதையும் MLA தங்கபாண்டியன் அவர்கள்தான் இந்த நூலகங்களை எல்லாம் பள்ளி நூலகங்களுடன் இணைக்க வேண்டும் என்று இடையில் ஒரு ஆணை வந்து விட்டது. என்ன செய்வதென்று யாருக்கும் தெரியவில்லை. ஐயா, நீங்கள் 1000 பேரை சேர்க்க சொன்னீங்கள், நாங்கள் 1670 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். அனைவரும் இங்கே ஒரு குடும்பத்தில் குறைகளை சொல்லி மன சாந்தி பெற்று செல்கிறார்கள். அவர்களுடைய ஒரு முறை வாசிக்கு அங்கே வந்தவர்கள் எழுத்தாளர் வித்யா சுப்பிரமணியன் அவர்களுடன் பேச வேண்டும், கைலாய பயணத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் என்று கேட்டு அன்று ஃபோன் செய்து கொடுத்ததும் ஒரு 1/4 மணி நேரம் வித்யா சுப்பிரமணியன் அம்மா பேசியதும் அந்த வாசகிகளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அங்கே மகளிர் தினம் கொண்டாடுகிறார்கள், சுதந்திர தின விழா கொண்டாடுகிறார்கள், குடியரசு தின விழா நூலக தின விழா கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கு அவர்கள் 20 to 25 பேர்கள், அதற்கு மேல் சேர முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு தடவை வேற வேற பிரச்சனைகள் இருக்கும். அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயமும்
தனி மனிதனுடைய மேம்பாட்டுக்கு ஒரு பெண் எப்படி அதிலிருந்து முயன்று மேலே வர முடியும் என்னும் அந்த தேடலுக்கான பயணமும் அவர்கள் அனைவரிடமும் பாற்று கொண்டிருக்கும் போது இந்த நூலகம் கைவிட்டு போய்விடக்கூடாது, மென்மேலும் வளர வேண்டும், இன்னும் பலருக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்க வேண்டும் என்ற ஒன்று மட்டும்தான் சிந்தையினில் இருக்கிறது. அதை மனதார வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்படுத்த சுபாவுக்கு, தமிழ் மரபு அறக்கட்டளையினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இதுவரை வரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நாரம்புநாதன், உங்கள் மகத்தான போராட்டம் வெல்லும், ஊரே கொண்டாடும் கோலம் வரும். நன்றி தோழர், நன்றி. சுபாஷினி THM, ஒரு கையெழுத்தில் முடிய வேண்டிய பல சமூக நலத்திட்டங்கள் இப்படி காலதாமை கொண்டே செல்வதால் தான் மக்களின் சமூக நலன் மேம்பாடு காண முடியாமலேயே போனது. இந்த போக்கு மாற வேண்டும். நன்றி சுபாஷினி, நன்றி. உங்கள் நூலக திட்டம் வெற்றி பெற தமிழ் மரபு அறக்கட்டளை நம்மால் முடிந்த வகையில் முயற்சிப்போம் போது. நன்றி சுபாஷினி. கண்கள் கலங்க, மனம் நெகிழ அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் மேலும் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கல. பேச நினைச்சது முழுவதுமாக சொல்லிட்டேனா? இந்த போராட்டத்தில் இன்னும் சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது, அதையும் சொல்லாமல் இருக்கிறேனா என்பது எனக்கு தெரியல. இதுவரைக்கும் நேரலையில் இருந்து கேட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.